இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தாவேக்கா சைடு யங்ஸ்டர்ஸ் அதிகம், சத்தம் ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப நாய்ஸ் அதிகமாக இருக்குது. நாய்ஸ் அதிகமாக இருக்கிறதுனாலேயே ஆதரவு அதிகமாக இருக்குன்னு நாம் புரிஞ்சுக்கிட்டால் அது மிகப்பெரிய தவறு. திண்டுக்கல் சீனிவாசனுக்கும் செல்லூர் ராஜுவுக்கும் சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் எப்படி பதிவு போடணும்னு தெரியும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஆனால் அவங்க சொல்லி வச்சு ஜெயிப்பாங்க ஒவ்வொரு தடவையும். அவங்களுக்கு என்ன பெரிய சமூக ஊடக பின்புலம் இருக்குது. களம் தான், களத்தில் இருப்பாங்க. அவங்க தொகுதி மக்களோட மக்களாக இருப்பாங்க. நல்லதோ கெட்டதோ எதுனாலும் அவங்கள தான் போய் பார்ப்பாங்க. அவங்களால முடிஞ்ச செய்வாங்க. எப்போதுமே அந்த ஊடாட்டம் இருந்து கொண்டே இருக்கும். விஜயனுடைய வருகையினால கடந்த 20 ஆண்டுகளாக திருமாவளவன் மிக கடுமையாக உழைத்து கஷ்டப்பட்டு அவர் உருவாக்கி வச்சிருந்த பட்டியல் சமூகத்தவர் அந்த வாக்கு வங்கி இருக்குல்ல, அந்த வாக்கு வங்கியை ஜஸ்ட் ஒன் ஃபைன் மார்னிங் மொத்தமாக நொறுக்கிட்டார். மொத்தமாக கைப்பற்றின மாதிரி இருக்கு. திரும்ப திருமாவளவன் இந்த நொறுங்கின நிலையில திரும்ப ஜீரோலேருந்து பில்ட் பண்ணணும். இந்த டயத்தில் அவர் டெல்லியில் எம்பியாக உட்காந்துக்கிட்டாங்கன்னா வேலைக்கு ஆகாது. திமுகவுக்கு எதிராக விழக்கூடிய ஓட்டு அது ஆக்சுவலாக ஏடிஎம்கே போக வேண்டிய ஓட்டு, அது விஜய்க்கு போகும் அப்படிங்கிற அந்த கோணத்தில் நீங்கள் கேட்குறீங்க. அப்படி பார்த்தா தன்னுடைய கொள்கை எதிரின்னு பிஜேபியை சொல்கிறாரு. அப்படின்னா பிஜேபிக்கு எதிராக போகக்கூடிய அந்த டிஎம்கே ஆதரவு வாக்குகள்ங்கிறதே பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் தானே. இப்போ அந்த வாக்குகள் அத்தனையும் அவர் எடுத்துடுறாருல. அப்போ டிஎம்கே அவர் ஜீரோ பண்ணுறாரு அப்படின்னு நான் சொல்கிறேன். தினமல நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் கோலாகல சீனிவாசன் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். 2026 தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பிறகு சந்திக்கிறோம் சார். வாக்குப்பதிவுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம் நிறைய விஷயங்கள்லாம். இப்போ வாக்குப்பதிவு அந்த நம்பர்ஸ், அதுக்கப்புறமா அப்போ ஒரு வேவ் இருந்துச்சு, தாவேக்கா வேவ் இருந்துச்சு அப்படின்னு இப்போ அதிகமாக பேசப்படுறதானே எப்படி பார்க்குறேன்? எனக்கு அந்த மாதிரி ஒரு வேவ் இருந்ததாக படலை. எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. அது உங்களுடைய கருத்து. அவ்வளோ. அப்படி ஒரு வேவ் இருந்ததுன்னா தேர்தலுக்கு முன்பாகவே அது உணரப்பட்டிருக்கும். நான் அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கல. தாவேக்கா சைடு யங்ஸ்டர்ஸ் அதிகம், சத்தம் ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப நாய்ஸ் அதிகமாக இருக்குது. நாய்ஸ் அதிகமாக இருக்கிறதுனாலேயே ஆதரவு அதிகமாக இருக்குதுன்னு நாம் புரிஞ்சுக்கிட்டால் அது மிகப்பெரிய தவறு. அவ்வளோதான். இல்லை, ஓட்டாக கன்வெர்ட் ஆகாது சார். நாய்ஸ் ஓட்டாக கன்வெர்ட் ஆகாது. நாய்ஸ் மட்டும் கன்வெர்ட் ஆகும். அது வெற்றிக்கு கொண்டு போகுமா? ஒரு கல்யாண மண்டபத்தில் 100 பேர் இருக்காங்க, எல்லா ஏஜ் குரூப்பும் இருக்காங்க. அதில் ரொம்ப யங்ஸ்டர்ஸாக 10 பேர் 15 பேர் இருக்காங்க. அவங்க சத்தம் போட்டு ஆஹா ஓஹோன்னு பேசியிருக்கு, எல்லாருக்காலையும் விழும். மற்றவங்க எல்லாமே அமைதியாக இருப்பாங்க. அந்த 10 பேர் ஓட்டு போட்டால் 10 பேருடைய ஓட்டு தான் கிடைக்கும். அந்த 10 பேர் சத்தம் பேசுகிறாங்க அப்படிங்கிறத வச்சுட்டு 90 பேரையும் சேர்த்து நீங்கள் கணக்கில் சேர்த்திங்கன்னா, அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, என்றைக்குமே தமிழ்நாட்டில்ங்க சைலண்ட் ஓட்டர்ஸ் தாங்க அதிகம். சத்தம் ஜாஸ்தியாக இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி அதுவே ஓட்டாயிராது. இப்போ 2024 தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கோங்க. அப்போது அண்ணாமலை சம்மந்தப்பட்ட விஷயம் ரொம்ப அதிகமாக பேசப்பட்ட, சத்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ரிசல்ட் என்னவா வந்தது? முதல்ல அண்ணாமலையே ஜெயிக்க முடியலையே. அன்றைக்கி ரிசல்ட் வர்ற வரைக்கும் அது ஒரு டிஎம்கேக்கும் பிஜேபிக்கு இடையிலான தேர்தல். பிஜேபியே அநேகமாக 10லேருந்து 12 சீட் வரைக்கும் ஜெயிச்சிரும்னு நம்பினவங்க எவ்வளோ பேர் நான் பார்த்துருக்கேன். நடந்துதா அப்படி? அப்புறம் என்ன? அதாவது ரெட்டாரிக்கு, சத்தம், சமூக ஊடகங்களில் சடுகுடு விளையாடிட்டு இருக்கிறது, இது எதுவுமே களத்தில் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. களம்ங்கிறது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயங்க. சமூக ஊடகத்தில் ஒரு ஃபேஸ்புக்கில் எப்படி பதிவு போடணும்னு கூட தெரியாத ஒருத்தர் ரொம்ப சர்வசாதாரணமாக எம்எல்ஏ ஆகிட்டு இருப்பார், எம்பி ஆகிட்டு இருப்பார். அதுலேயே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, படு மோசமான தோல்வியை அடைவாங்க. நான் ஒன்று கேட்குறேன்,
திண்டுக்கல் சீனிவாசனுக்கும் செல்லூர் ராஜுவுக்கும் சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் எப்படி பதிவு போடணும்னு தெரியும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஆனால் அவங்க சொல்லி வச்சு ஜெயிப்பாங்க ஒவ்வொரு தடவையும். அவங்களுக்கு என்ன பெரிய சமூக ஊடக பின்புலம் இருக்குது? களம் தான், களத்தில் இருப்பாங்க. அவங்க தொகுதி மக்களோட மக்களாக இருப்பாங்க. நல்லதோ கெட்டதோ எதுனாலும் அவங்கள தான் போய் பார்ப்பாங்க. அவங்களால முடிஞ்சதை செய்வாங்க. எப்போதுமே அந்த ஊடாட்டம் இருந்து கொண்டே இருக்கும். மக்களோட மக்களாக இருக்கிறது. தேர்தல் வெற்றிங்கிறது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் சார். அதை வந்து நீங்கள் சமூக ஊடகங்களில் கிடைக்கக்கூடிய சத்தங்கள் வாயிலாகவும் ரொம்ப ரெட்டாரிக்காக பேசிக்கிட்டு இருக்கிறது மூலமாகவும் இன்றைக்கி 1 கோடி ஓட்டை விஜய் கடந்து விட்டார், நாளைக்கு 2 கோடி ஓட்டை கடந்து விட்டார், இப்படியே சொல்லிட்டு எங்கேயாவது இவங்க மொத்த ஓட்டையும் தாண்டி கடந்து போயிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. இப்படியா நீங்களே பேசிகிட்டு இருக்க? கவுண்டிங் மே 4ஆம் தேதி தானே சார், அன்றைக்கி பார்க்கலாம். இவர்களாவே எல்லாம் டிசைட் பண்ணிடுவாங்களா? ஒரு பூத்தில் நிற்கிறாங்க, வரிசையில் 100 பேர் 150 பேர் நிற்பாங்க. இல்லை விசிலுக்கு ஓட்டு போட்டு ஒரு 3 பேரோ 4 பேரோ வந்திருப்பாங்க. இந்த 4 பேர் படுத்துகிற பாடு பெருசாக இருக்கும். அதில் ஒரு சில சமிக்கை இருக்கும், இப்படிம்பாங்க அது இது அப்படின்னு. உடனே நமக்கு ஒரு இம்ப்ரெஷன், அத்தனை பேர் விசிலுக்கு போடுறாங்க, டேப்பா விசிலுக்கு பெரிய. அங்கே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை இது பண்ணி பார்த்தா தானே தெரியும் இது எந்த வள்ளலில் இருக்குன்னு. முதல்ல விஜய் 2 தொகுதியில் நிற்கிறாரு, 2 தொகுதியில் அவரால் ஜெயிக்க முடியுதான்னு பார்ப்போம். சரி சார், இப்போ விஜய் இது வரைக்கும் அந்த மாதிரியான பெரிய நாய்ஸை எலெக்ஷன் டைம்ல கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் விஜய்க்கான ஒரு ஃப்ளோ இருக்குங்கிறது இங்கே இப்போ கிரியேட் பண்ணப்படுதா சார்? நான் வந்து விஜய்க்கான ஒரு ஆதரவு பேஸ் இல்லவே இல்லைன்னு சொல்கிறேன் சார். ஆனால் நீங்கள் சொல்லி முடிக்கிறேன், நீங்கள் வந்து மிகைப்படுத்துகிற அளவுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்ல வரேன். விஜய் வந்து இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை கேம் சேஞ்சராக இருப்பார். அவர் வந்து ஒரு ஒரு முக்கிய பாத்திரம் வகிக்கிறார், ரைட்டா? அவர் வந்து இந்த தடவை தேர்தலுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியவராக இருக்கிறார். டைரக்ஷனை மாற்றி விட்றார். இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. அவர் வெற்றி தோல்வியை தான் தீர்மானிக்கிறவராக இருக்கிறாரே ஒழிய அவர் வெற்றி பெறக்கூடியவராக இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போது ஒரு தொகுதிக்கு அவர் வந்து சாலிடாக ஒரு 15,000 வாக்குகளை 20,000 வாக்குகளை ஒரு சில இடங்களில் 30,000 40,000 வாக்குகளையே பிரிக்கிறான்னு வச்சுப்போம். அது எந்த வாக்குகள்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்போது அந்த வாக்குகள் பாரம்பரியமாக ரெகுலராக டிஎம்கே கிடைக்கக்கூடிய வாக்குகளாக இருந்தால் இப்போ அந்த இடத்துல டிஎம்கே தோற்கும். அதுக்காக இவர் ஜெயிச்சிட மாட்டார். இப்போ நான் சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். துறைமுகம் தொகுதியை எடுத்துக்கோங்க. துறைமுகத்தில் தற்போதைய எஸ்ஏஆருக்கு பிந்தைய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 1,16,000. இந்த 4 முனை போட்டி நடக்குது. இப்போ இந்த 4 முனை போட்டியில் யார் சாலிடாக 30,000 ஓட்டு எடுக்கிறாங்களோ அவங்க எம்எல்ஏ ஆயிடுவாங்க, ரைட்டா? இப்போ மண்ணடியில் மட்டுமே ஒரு 20,000 இல்லாட்டி 18,000 முஸ்லீம்கள் ஓட்டு இருக்குது, ரைட்டா? இது நேற்றைக்கு வரைக்கும் டிஎம்கேக்கு மட்டுமே விழுந்த ஓட்டு, சேகர் பாபுவுக்கு சாலிடாக விழுந்த ஓட்டு. இப்போது இந்த தேர்தலில் அதற்கான உத்தரவாதம் கிடையாது. இப்போ மண்ணடியில் இருக்கக்கூடிய 20,000 ஓட்டு வெற்றிக்குள்ள ஸ்பிளிட் ஆகி 10,000 12,000 தாவேகா வேட்பாளருக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 7,000 8,000 தான் சேகர் பாபுக்கு போகுதுன்னா ஒரு நூலிழையில் அதிமுகவுடைய வேட்பாளர் ராயபுரம் மனோஜ் ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவார். அப்படியும் பார்க்கும். இதைத்தான் சொல்கிறேன். இவர் வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக பல தொகுதிகளில் விஜய் விளங்குவார். ஆனால் அவர் வெற்றி பெற மாட்டார். இப்போ பெரம்பூரில் அவர் ஜெயிச்சிருவார். நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்க சர்வீஸ் படி அவர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஜெயிப்பார் பெரம்பூரில். ஆனால் திருச்சி கிழக்கில் அவர் ஜெயிக்கிறது சந்தேகம். ரொம்ப சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் டிஎம்கே கேண்டிடேட் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல விஜய் வாக்குகளை பிரித்தும் கூட ஏடிஎம்கே ஜெயிக்க முடியலை, டிஎம்கே சொற்ப வாக்குகளில் ஜெயிக்கும் போல இருக்குது. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு விதமான பெர்முடேஷன் காம்பினேஷன் இருக்குது. இப்போ இன்னொரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இவர் எப்படி ஸ்பாய்லர் ரோல் ப்ளே பண்ணுவார்னு. இப்போ வந்து திருச்செந்தூரை எடுத்துக்கோங்க. திருச்செந்தூரில் அனிதா ராதாகிருஷ்ணன் போட்டி எடுக்கிறார். இப்போ திருச்செந்தூரில் காயல்பட்டினம், காயாமொழி, அமளி நகர்,
நாசரேத், இந்த மாதிரி ஊர்லாம் இருக்குது. கம்ப்ளீட்டாக கிறிஸ்டியன்ஸ் இருக்கிற ஊர். இதில் அமளி நகரை சேர்ந்த ஒரு பெண்ணு தான் நாம் தமிழர் கட்சியினுடைய கேண்டிடேட்டாகவே நிற்கிறாங்க. ஒஃபிலியான்னு பேர், அவங்க நிற்கிறாங்க. இப்போது இந்த 4 ஊர்லேயே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அதனுடைய எண்ணிக்கை மட்டுமே ஒரு 40,000 50,000 இருக்கும். இது இந்த தடவை சாலிடாக தாவேக்காவுக்கு போயிடுங்கிறாங்க. ஆமாம், அப்போ அப்படி போச்சுன்னா சென்ற முறை அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன வாக்குகளை பெற்றாரோ அதில் ஒரு 30,000 மினிமம் சொல்கிறேன், 30,000 ஓட்டுகள் குறையும். இப்போ அமளி நகரில் இருக்கக்கூடிய அத்தனை வாக்காளர்களும் நாம் தமிழர் கட்சிக்கு போட்டுருவாங்க, ஏன்னா நம்ம ஊர்க்காரங்க நிற்கிறாங்கன்ட்டு. இல்லை, சின்ன சின்ன உதாரணம் உங்களுக்கு. அப்போ இது குறையிறப்போ அங்கே அனிதாவை எதிர்த்து நிற்கக்கூடிய பிஜேபி வேட்பாளருக்கு ஒரு எட்ஜோவர் கிடைக்கும். எட்ஜோவருங்கிறனால இப்போ பிஜேபி ஜெயிச்சிரும் சொல்ல, ஆனால் கடுமையான ஒரு போட்டியை உருவாக்கும். இப்போ அதே போல் அறந்தாங்கி எடுத்துப்போம். அறந்தாங்கியில் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அறந்தாங்கியில் பிஜேபிக்கு பெருசாக செல்வா கிடையாது, ஒன்றும் கிடையாது, இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. தந்தி டிவி கருத்து கணிப்பில் சொல்கிறாங்க அறந்தாங்கியில் பிஜேபிக்கும் தாவேக்காவுக்கு இடையில் போட்டின்னு. திருநாவுக்கரசருடைய பையன் வந்து பின்தங்கியிருக்கா 3வது இடம். இதை நம்புறீங்களா? இப்படி பல இடத்துல டைரக்ஷனை மாற்றி விட்டுறாரு விஜய். வந்து ஒரு 20,000 ஒரு அசம்பிளி செக்மெண்ட்டில் 20,000 30,000 ஓட்டு இப்படி அப்படின்னு உலட்டி விட்டா, அப்படின்னா நம்ம என்ன பார்க்கணும்னா விஜய் என்ன பெறுவார்னு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தாங்கன்னா விஜய் வந்து 2 சீட்லேருந்து 6 சீட்டு வரைக்கும் ஜெயிப்பார், அவ்வளோதான். டபுள் டிஜிட்டுக்கு போவாராங்கிறதே டவுட்டு. ஆனால் விஜயால் பாதிக்கப்பட போவது யார்? இதுதான் ஒரு $1 மில்லியன் கொஷின். விஜயால் பாதிக்கப்பட போகிறது அப்படிங்கிறது டிஎம்கே அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா டிஎம்கேக்கு பொதுவாக ரெகுலராக ஆதரவளிக்கக்கூடிய செக்டார் தான் இந்த தடவை விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க. கிறிஸ்தவர்களாகட்டும், முஸ்லீம்களாகட்டும், எஸ்சி எஸ்டி பட்டியல் சமூகத்தவர்களாகட்டும், இவங்க அத்தனை பேர். எப்படி முதல்ல அவரே ஒரு கிறிஸ்தவர், விஜயே ஒரு கிறிஸ்தவர், ஜோசப் விஜய் அவரே வந்து ஒரு கிறிஸ்தவர் தான். திருச்சியில் இனிக்கு எழுதிராஜ் ஜெயிக்கிறாரு, அது கரெக்டு. ஆனால் ரொம்ப டைட்டாக வந்து தான் ஜெயிக்கிறார். போன தடவை இருக்கிற வித்தியாசம் வராது. நான் தான் சொல்கிறேன்ல, நூல் இல்லைல்ல அவர் ஜெயிச்சுறாரு அப்படின்னு. ரொம்ப டைட்டாக இருக்குது. பட் அதே நேரத்தில் பெரம்பூரில் அவர் ஜெயிக்கிறாரு. அங்கே இருக்கிற கிறிஸ்டின்ஸ் ஓட்டை அவர் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இன்னும் சொல்லப்போனால் இப்போ மண்ணடியில் முஸ்லீம்ஸ் ஓட்டை அவர் பிரிக்கிறாரு. அதனால் ராயபுரம் மனோஜ் ஜெயிக்கிறாரு, நான் தான் சொல்கிறேன். அதனால் இப்போ அதே போல் நீங்கள் எஸ்சி எஸ்டிஸ் ஓட்டு பெருவாரியாக அவர் அள்ளுகிறார். நாங்கள் நேரடியாக களத்துலேயே பார்க்குறோம். கீழ்வேலூர்னு ஒரு தொகுதி சார், காவிரி டெல்டா பகுதியில். அங்கே போய் கேட்குறோம், இந்த காலனி பகுதியில் போய் யாரை கேட்டாலும் விஜய் 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 இப்படியே சொல்லிட்டுனாங்க. சரி, அவங்க எல்லாத்தையும் கேட்டு ரைட்டுங்க, நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுறீங்க. போன தடவை நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அத்தனை பேர் இந்த ஸ்டாலினுக்கு போட்டேன், சூரியனுக்கு போட்டேன், டிஎம்கேக்கு போட்டேன், இப்படி தான் சொல்கிறாங்க. அப்படின்னா யாருடைய ஓட்டு எங்கே கைமாறுது? இப்போ அதனால தான் 2 விஷயம் நடந்தது. இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டதுக்காக நான் சொல்கிறேன். திடீர்னு திருமாவளவன் தானே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு அசம்பிளி செக்மெண்ட்டில் போட்டியிடணும்னு வந்தார்ல, முதல்ல காட்டுமன்னார் கோயிலில் அனௌன்ஸ் பண்ணார்ல. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டப்போ அவர் என்ன சொன்னார்? 2026 தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியல் பெருமளவு மாற இருக்கிறது. எனவே இனி நான் களத்தில் இருக்க வேண்டும் என்று கருதுகிறேன். எனவே காட்டுமன்னார் கோயிலில் நான் போட்டியிடுகிறேன் அப்படின்னார். என்ன மாற்றம்? என்ன மாற்றம்? ஏன்னா விஜயனுடைய வருகையினால் கடந்த 20 ஆண்டுகளாக திருமாவளவன் மிக கடுமையாக உழைத்து கஷ்டப்பட்டு அவர் உருவாக்கி வச்சிருந்த பட்டியல் சமூகத்தவர் அந்த வாக்கு வங்கி இருக்குல்ல, அந்த வாக்கு வங்கியை ஜஸ்ட் ஒன் ஃபைன் மார்னிங் மொத்தமாக நொறுக்கிட்டார். மொத்தமாக கைப்பற்றின மாதிரி இருக்குது. திருமாவளவன் இந்த நொறுங்கின நிலையில் திரும்ப 0லேருந்து பில்ட் பண்ணணும். இந்த டயத்தில் அவர் டெல்லியில் எம்பியாக உட்காந்துக்கிட்டு தானே வேலைக்காகாது.
அதுக்காக அவர் இங்கே களமாடுறேன்னாரு. ஆனால் திரும்ப வித்ட்ரா பண்ணார். அதுக்கு ஒரு காரணம் உண்டு. அது என்ன தெரியுமா? காட்டுமன்னார் கோயிலில் அவர் போட்டியிடுறார் அப்படின்னா, அவரே நேரடியாக போட்டியிடுறாருன்னா, அதை சுற்றி இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டம் அப்புறம் இந்த கடலூர் மாவட்டம் ரெண்டுலேயும் ஆன்டி எஸ்சி எஸ்டி இல்லாட்டி ஆன்டி திருமா போலரைசேஷன் ஒன்று உருவாகிடும். அப்படி ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னா கடலூர் மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டம் டோட்டலாக ஏடிஎம்கே கூட்டணி ஸ்வீப் பண்ணிட்டு போயிடும். இப்போ இதுக்கு முன்னாலேயே பல தேர்தலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எம்பி எலெக்ஷன்லேயே எல்லாரும் 2 லட்சம் 3 லட்சம் ஜெயிக்கிறப்போ திருமாவட்டம் 3000 2000 போராடி ஜெயிப்பார். என்ன காரணம்? அவர் போட்டியிடுற தொகுதியில் மட்டும் உங்கள் கூட்டணி கட்சியை சார்ந்த வாக்காளர்களே திருமா போட்டியிடுறார் அப்படிங்கிற அடிப்படையில், ஜாதி அடிப்படையில் ஓட்டை மாற்றி போட்டு போயிடுவாங்க, எதிர்கட்சிக்கு போட்டு போயிடுவாங்க. திருமா நின்னார்னா அங்கே ஆன்டி திருமா இல்லாட்டி ஆன்டி எஸ்சி எஸ்டி போலரைசேஷன் ஒன்று நடக்கும். ஆன்டி டிஎம்கே போலரைசேஷனாக போகும். அப்போது அது அந்த கூட்டணிக்கான வீழ்ச்சியை கடலூர் மாவட்டத்திலையும் விழுப்புரம் மாவட்டத்திலும் உறுதி செய்யும். அதனால தான் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் போய் பார்த்து அவரை கன்வின்ஸ் பண்ணி கெஞ்சி கூத்தாடி திரும்ப வித்ட்ரா பண்ண வச்சாங்க. அதே போல் டிஎம்கே சைடில் விஜயுடைய ஃபேக்டரி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன். விஜய், நான் என்ன சொல்கிறேன், விஜய் வந்து டிஎம்கே எங்கெல்லாம் வாக்குகளை அதிகமாக பெறுகிறதோ அங்கே ஒரு தாக்கத்தை உருவாக்குகிறார் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி, இப்போ தமிழகத்திலே டிஎம்கேவுடைய மிகப்பெரிய செல்வாக்கு மண்டலம்ங்கிறது எது? சென்னை. முதல்ல சென்னை, அப்புறம் காவிரி டெல்டா. ஓகே, அந்த சென்னை செல்வாக்கு மண்டலம். சென்னையிலே ஏகமாக வாக்குகளை பிரிக்கிறார். இதை டிஎம்கே தலைமைக்கு தெரிய வருகிறது. டிஎம்கேவுடைய தேர்தல் ஹிஸ்ட்ரியில் எப்போவாது சென்னைக்குன்னு தனி மேனிஃபெஸ்டோ வெளியிட்டது உண்டா? ஏன் வெளியிட்டாங்க? வெளியிட்டதற்கான தேவை என்ன வந்தது? திடீர்னு ஏன் இந்த தேர்தலில் வெளியிடணும்? அந்த அளவுக்கு பொறிகலங்கி போயிருக்கிறார்கள். அதனால் திமுக ஓட்டுகளை பெருமளவு கை வைக்கிறார் விஜய். இது உண்மை. எந்தெந்த ஜோனில் இப்போ பார்த்தீங்கன்னா மேற்கு மண்டலம் கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்களேன், கடந்த முறை 10 எடுத்துட்டாங்க அதிமுக. அதாவது திருச்சியில் 9 தொகுதியும் திமுக கூட்டணி தான் எடுத்திருந்தாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு மெயின் ஜோன்ஸ் எல்லாம் மாறுமா சார்? நம்ம சார் கோயம்புத்தூரை பொறுத்தளவில் பெருசாக அந்த கொங்கு மண்டலத்தில் அப்படியே ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி பிரமாதமாக ஸ்வீப் பண்ணும். 1-2 வேணால் மாறலாம். இப்போ கிணத்துக்கடவு மாதிரியான ஒரு தொகுதி அது கை மாறலாம். அப்புறம் கோயம்புத்தூர் கிழக்கில் செந்தில் பாலாஜியை போட்டியிடுகிறார். தேர்தலுக்கு முதல்ல எல்லாருக்குமே அவர் மூக்குத்தி கொடுத்துருக்காரு. 5000 ரூபா கொடுத்ததாலாம் நம்ம கேள்விப்படுறோம். அதனால ஒரு மாற்றம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பை அண்ட் லார்ஜ் கொங்கு மண்டலம் அப்படிங்கிறதுல ஏடிஎம்கே கூட்டணி ஸ்வீப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொங்கு மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய கட்சிங்கிறது 3 கட்சிகள் இன்றைக்கி தேதிக்கு. ஏடிஎம்கே, பிஜேபி, டிஎம்கே. இந்த 3ல் 2 ஒரு கூட்டணியில் இருக்குது. அப்படிங்கிறப்போ அது ஸ்வீப் பண்ணுறதுக்கான சாத்தியம் அதிகம் உண்டு. அந்த கொங்கு மண்டலம் அந்த பெல்ட்டில் தான் சேலம் வருது. சேலம் 11 வழக்கம் போல் 10 தொகுதி அவங்க கம்ஃபர்டபுளாக ஜெயிப்பாங்க. அதனால் கொங்கு மண்டலத்தை நான் பெரிய அது விவாதத்துக்குரிய ஒரு விஷயமாகவே எடுத்துக்கல. அதில் திருச்சியில் ஒரு போன தடவை 0ல் இருந்தது. இந்த தடவை கொஞ்சம் நல்லாவே ஏடிஎம்கே ஷைன் பண்ணும் அப்படின்னு எனக்கு தோணும். இப்போ திருச்சியை பொறுத்த அளவில் திருச்சியில் வந்து மணப்பாறை, மண்ணச்சநல்லூர், அப்புறம் இது குளித்தலை, லால்குடி, ஸ்ரீரங்கம். இப்போவே என் டக்குன்னு என் மைண்டுக்கு தோன்றது ஒரு 5 தொகுதி சொல்லியிருக்கேன். இப்போவே இது வந்து 5, இந்த 5க்கு குறையாது, இன்னொரு 2 ஆகலாம், 7 வரைக்கும் கூட வரலாம். அந்த அளவுக்கு பிரீச் ஆகும். காவிரி டெல்டா நாங்கள் இன் அண்ட் அவுட் அலசியிருக்கோம். அந்த ஒவ்வொரு தொகுதியாக போய் பார்த்து கலை யதார்த்தத்தை நாங்கள் வந்து வித் விஷுவல் எவிடன்ஸ் வச்சுருக்கோம். எங்கள் கணக்குப்படி காவிரி டெல்டாவில் அந்த டெல்டா ரீஜனில் இருக்கக்கூடிய 41 தொகுதியில் 18லேருந்து 23 தொகுதிகள் வரைக்கும் ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிக்கும். போன தடவை 4 தொகுதி ஜெயித்தாங்க.
போன தடவை 4 தொகுதி ஜெயித்தாங்க. எதுனா நன்னிலம், வேதாரண்யம், விராலிமலை அவர் விஜயபாஸ்கர், அப்புறம் ஒரத்தநாடு வைத்திலிங்கம். இந்த 4 தான். இந்த தடவை 18லேருந்து 23 தொகுதி ஜெயிப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, காவிரி டெல்டாங்கிறது ஒரு அக்ரோ பேஸ்டு ரீஜன், முழுக்க முழுக்க அக்ரிகல்ச்சரல் ரீஜன். அங்கே விவசாயிகள் யாருமே மகிழ்ச்சியாக இல்லை. பாரம்பரியமாக டிஎம்கேக்கு ஓட்டு போடக்கூடிய விவசாயிகளே இந்த தடவை நாங்கள் எடப்பாடியாருக்கு ஓட்டு போட போகிறோம். நாங்கள் பேரை சொல்லி சொன்னாங்க. நாங்கள் இந்த தடவை மாற்றி போடுறோன்னு கூட சொல்லலாம். மாற்றி போடுறோன்னு சொன்னால் கூட விஜய்க்கு போகுதோ அப்படின்னு சொல்லலாம். எடப்பாடியாருக்கு போட போகிறோம் நாங்கள். இதுக்கு முன்னால் எடப்பாடியாருடைய கவர்மெண்ட் எவ்வளோ நல்லா இருந்தது. எங்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணுறேன்னாங்க. இந்த 5 வருஷத்தில் செய்யவே இல்லை. எடப்பாடியார் காலத்தில் 2 தடவை பண்ணாங்க. அதே போல் ஒவ்வொரு வருஷத்துக்கு வருஷம் அங்கே வந்து பயிர்களுக்கான இன்சூரன்ஸை எடப்பாடியார் கவர்மெண்ட் பண்ணாங்க. எங்களுக்கு அந்த பயிர் இன்சூரன்ஸே எதுவும் கொடுக்கல. இப்போ 5 வருஷம் முடிய போது. இப்போ எலெக்ஷன் வரப்போ தான், போன மாதம்தான் ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. அதனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த ஆட்சியில். அதனால் எங்களுடைய ஓட்டு வந்து எடப்பாடியாருக்கு தான் இந்த தடவை. நான் இத்தனைக்கும் பாரம்பரியமாக டிஎம்கேல இருக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு கூட பாருங்கள், வீட்டுக்கு முன்னால் கூட டிஎம்கே சின்னம் தான் வரைஞ்சிருக்கோம். இப்படி இதெல்லாம் நாங்கள் ஓப்பனாக பார்த்தோம். அதே போல் யாரை கேட்டாலும் ஏடிஎம்கேன்னு சொன்னதை சாதாரண அது காவிரி டெல்டாவில் இருக்கக்கூடிய கிராமங்களில் நாங்கள் கண்ணார கண்டோம். அங்கெல்லாம் பெருசாக விஜய்க்கு எந்த இம்பேக்ட்டுமே இல்லை. ஒரு 4 பேர் ஓட்டு போடுவாங்க, 5 பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க ஒரு பூத்தில். ஆனால் அவங்க சத்தம் ஜாஸ்தியாக இருக்கும். இல்லை, அந்த மாதிரிலாம் தான் விழுந்துருக்கு. நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அவங்க சத்தம் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம சத்தத்தை கேட்டு தானே திரும்ப இப்படியோ அப்படியெல்லாம் மிரண்டு போய் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன் 25 நிறுத்துறீங்க? 30, 35 அப்படியே 60 வரைக்குமே கொண்டு போங்களேன். பேச சொல்கிறது தானே சார், மட்டும் சொல்லிட்டே போகலாம்ல, ஜாலியாக இருக்கும்ல. இது ஒரு நம்பர் கேம் தானே. எல்லாமே மே 4ஆம் தேதி தெரிஞ்சிட போகுது. என்னத்தையா சொல்லிகிட்டே போக வேண்டியது தானே. அதாவது அவனே ஒன்று சொல்கிறேன், விஜய்க்கே அரசியல் ஒன்றும் தெரியாது. இந்த அன்றைக்கி ஒன்றா ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு விஜய் வந்து, நான் வந்து திருச்சியில் அங்கேயும் ஜெயிப்பேன், இங்கேயும் ஜெயிப்பேன், 2 இடத்துலையும் நான் ஆஃபீஸ் போடுவேன், நான் வந்து மக்களை ரெகுலராக சந்திப்பேன், நான் வந்து பார்க்க மாட்டேன்னு யாரும் நினச்சிட வேண்டாம் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஒரு அடிப்படையான விஷயம். 2 தொகுதியில் ஜெயிச்சா 1 ரிசைன் பண்ணணுங்கிற நாலேஜு கூட விஜய்க்கு தெரியலை. கட்சியோட தலைமையே இவ்வளவு விஷயம் தெரியாதவராக இருக்கிறப்போ, இந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய விசிலடிச்சாங்குஞ்சுகளை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கும்? தியேட்டரில் விஜயுடைய ப்ரெசன்ஸ் வந்தால் என்ன ஒரு மனநிலையில் இருப்பாங்களோ அதே மனநிலை தான். இதில் வந்து இதில் வேறு ஒன்று, அவங்க குடும்பத்தை கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க, குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் போட்டுருவோம், ஒவ்வொருத்தரும். இது எல்லாம் மிகையான விஷயங்கள் சார். எப்படி எல்லாரும் அப்படியே குடும்பத்தை கன்வின்ஸ், எல்லாரும் விஜய்னு ஓட்டு போட்டு அவரை நாளைக்கே முடிசூடிடுவாரா சார்? ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தமிழக அரசியலில் மெசையான்னு சொல்லக்கூடிய இடத்த பிடிச்சது ஒரே ஒருத்தர் தாங்க, எம்ஜிஆருங்க. எம்ஜிஆருக்கே இப்படி நடந்தது இல்லைங்க. எம்ஜிஆரே இந்த மாதிரியெல்லாம் இது பண்ணது கிடையாதுங்க. கட்சி ஆரம்பித்து 5 வருஷம் கழிச்சு தாங்க எம்ஜிஆரே ஆட்சி பிடிச்சார். 72ல் ஆரம்பித்து 77ல் தாங்க. விஜய் வந்து எம்ஜிஆரை விஞ்சியவராக நான் நினைக்கவே இல்லைங்க. விஜயே எம்ஜிஆர் பேரை வச்சுட்டு தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்ப எம்ஜிஆரை விஞ்சினவர் கிடையாது விஜய். அதாவது எல்லாரும் ரொம்ப மிகையான மதிப்பீடுகளை வைக்கிறாங்க. நான் இப்போது இந்த எக்ஸாஜரேஷனுக்குள்ளேயே போக மாட்டேன், என்ன நடக்கும் அப்படின்னு. இன்னொன்று, விஜய் விஷயத்தில் பெருசாக எதுவும் நடந்துடாதுங்கிறதுக்கு அடிப்படையாக 2 காரணம் இருக்குங்க. அந்த 2 காரணம் என்ன அப்படின்னா, முதல் காரணம், அவருக்கு என்ன பாப்புலாரிட்டி வேணாலும் இருக்கட்டும், அந்த பாப்புலாரிட்டியை வாக்குகளாக மாற்றுவதற்கு தேவையான கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்பு, பார்ட்டியினுடைய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது அறவே கிடையாது. இது முதல் ரீசன். 2வது ரீசன், கூட்டணிங்கிறது இல்லை. கூட்டணி இல்லாமல் 60களுக்கு பிறகு யாருமே தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சது கிடையாது. ஒரே ஒரு விதிவிலக்கு 2016 தேர்தல். மற்றபடி எப்போது கூட்டணி இல்லாமல் யாருமே ஆட்சியை பிடிச்சது. ஆனாரப்பட்ட எம்ஜிஆரே கூட்டணி வச்சுருந்தார். ஒரு கிறிஸ்தவ ஜனநாயக முன்னணின்னு ஒரு கட்சி, உங்கள் தலைமுறைக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்காரு, அந்த கட்சியை கூட தன்னுடைய கூட்டணியில் வச்சுட்டு அதுக்கு ஒரு சீட்டை கொடுத்துருவார் எம்ஜிஆர்.
ம். இவர் வந்து வீராதி வீரர் சூராதி சூரர் கூட்டணியே இல்லாமல் இருக்கிறார் சார். ரொம்ப அதிகபட்சம் இவருடைய பலம் ஒரு பேஸ் ஓட்ஸ் அப்படிங்கிறது 8.5% ஓட்டு இருக்கும் சார். இவருடைய தொண்டர்கள் ஓட்டுங்கிறது அவ்வளோதான் சார் இருக்கும். இந்த 8.5-9% மேலே வரக்கூடியது பொதுமக்கள் ஓட்டாக இருக்கும் அவருக்கு கிடைக்கக்கூடியது. அந்த பொதுமக்கள் ஓட்டுங்கிறது ஃப்ளோட்டிங் ஓட்டு. இந்த ஃப்ளோட்டிங் ஓட்டு கடந்த முறை டிஎம்கேக்கு விழுந்திருக்கலாம், ஏடிஎம்கேக்கு விழுந்திருக்கலாம், இந்த மாதிரியான ஒரு ஓட்டாக இருக்கும். இப்போ என்னுடைய பார்வையில் அவருக்கு வரக்கூடிய இந்த ஃப்ளோட்டிங் ஓட்ஸ் இருக்குல்ல, இந்த ஓட்ஸில் அவருக்கு எவ்வளோ ஃப்ளோட்டிங் ஓட்ஸு அடிஷ்னலாக வருதோ அதில் 80 விழுக்காடு வாக்குகள் டிஎம்கே தரப்பிலிருந்து வருகிறது, டிஎம்கே கூட்டணியிலிருந்து வருகிறது. 80 அந்த மாதிரி வரும். இல்லாட்டி 70 வச்சுக்கோ, 10% நாம் தமிழர்லேருந்து வரலாம், 20% ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியிலேருந்து வரும். இதுதான் அவர் எடுக்கக்கூடியது. ஓவராலாக அவர் எவ்வளோ எடுப்பார் அப்படின்னா, சில பேர் 20 வரைக்கும்லாம் சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு 16-18 வரைக்கும் கொடுப்பேன். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் போகும். இதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அளவுக்கான வாக்குகளை பெற்று அவர் அதிகபட்சம் 2-6 தொகுதி இல்லாட்டி 7 தொகுதி ஜெயிக்கலாம். அப்படியே அவர் ஜெயிக்கிறான்னாலும் கூட அவர் ஜெயிக்கிறதுல பெருவாரியான, அவர் என்ன பெறுகிறார், இப்போ 7 தொகுதியோ 5 தொகுதியோ ஏதோ பெறுகிற தொகுதியில் பெருவாரியான தொகுதி சென்னை மண்டலத்தை சார்ந்ததாக இருக்கும் சார். ஆனால் விஜய்ங்கிற அந்த ஸ்கோப் இருக்குல்ல, அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஆனால் இங்கே திமுகக்கு எதிரான வாக்குகள்லாம் அதிமுகவுக்கு போகிறத தடுக்கிறதுக்கான ஒரு ஃபேக்டராக விஜய் எடுத்தார்ல, அப்போ அது அந்த ஸ்கோப் எப்படி அதிமுக எதை வச்சு தடுக்கிறாங்கிறீங்க சொல்லுங்க. இல்லை, ஆன்டி இன்கம்பன்சி வாக்கு திமுக மேலே ஒரு பெரிய அதிருப்தி இருக்குல்ல, பெரிய அதிருப்தியை விஜய் டைவர்ட் பண்ணிடுவார் அப்படிங்கிற. அதான் எப்படி டைவர்ட் பண்ணுவான்னு சொல்லுங்க. அவர் வந்து ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, தன்னுடைய அரசியல் எதிரியே திமுக அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறப்போ திமுகவுக்கு எதிராக விழக்கூடிய ஓட்டு அது ஆக்சுவலாக ஏடிஎம்கே போக வேண்டிய ஓட்டு அது விஜய்க்கு போகும் அப்படிங்கிற அந்த கோணத்தில் நீங்கள் கேட்குறீங்க. அப்படி பார்த்தா அவர் தன்னுடைய கொள்கை எதிரின்னு பிஜேபியை சொல்கிறாரு. அப்படின்னா பிஜேபிக்கு எதிராக போகக்கூடிய அந்த டிஎம்கே ஆதரவு வாக்குகள்ங்கிறதே பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் தானே. இப்போ அந்த வாக்குகள் அத்தனையும் அவர் எடுத்துடுறாருல. அப்போ டிஎம்கே அவர் 0 பண்ணுறாரு அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது என்றைக்கும் அதிருப்தியுற்ற மக்கள் வந்து அடுத்தாப்புல ஒரு சாய்ஸை நோக்கி போவாங்க. யாருக்கு வெற்றி வாய்ப்போ, யார் அநேகமாக ஆட்சி அமைப்பாங்களோ அவங்கள நோக்கி ஓட்டு போடுவாங்க. இது வந்து ஹியூமன் சைக்காலஜி. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியை, அந்த ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தர் ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணுறாரு, யங்ஸ்டர், விஜயனுடைய தீவிர ரசிகர். விஜய்க்காகவே ஓட்டு போடணும்னு ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்காரு. ஆமாம், வந்திருக்காரு. வந்துட்டு ஓட்டு போட போகிறார். அதுக்கு மொதல் நாள் அவருடைய சுற்றத்தார் ஒரு 6 பேருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி விஜய்க்கு போட்டுருங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த 6 பேருமே சொன்ன பதில் என்னென்னா, தம்பி நீ சொல்ல சத்தம்ப்பா, எல்லாம் கரெக்டு. நாங்கள் விஜய்க்கு போட்டுட்டோம்னா, இந்த மாதிரி போட்டோம்னா டிஎம்கே ஆட்சிக்கு வந்துடும்ப்பா. டிஎம்கே வந்து ஆட்சிக்கே வந்துடக்கூடாது. அதனால் இந்த தடவை நாங்கள் அதிமுகவுக்கு தான், ரெட்டையிலைக்கு தான் போட போகிறோம். 31 பார்த்துக்கலாம், அன்றைக்கி பார்த்துப்போம். இப்போத்தானே அவர் வந்திருக்காரு, அவர் என்ன செய்கிறாரு என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். போக இப்போவேவா தூக்கி நம்ம ஓட்டை கொடுத்துட முடியும். அப்படி போட்ட டிஎம்கே வந்துடும்ப்பா அப்படின்னாங்களா. ஸோ இந்த கான்ஷியஸ்னஸ் இருக்குது. நம்ம வாட்டில் ஓட்டை கொண்டு போய் விஜய்க்கு போட்டுட்டோம்னா அதனுடைய லாபத்தை டிஎம்கே அடைந்து விடும் அப்படின்னு அவங்க அப்படி ஒரு புரிதல் இருக்குது. அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த புரிதலை நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணிடுவீங்களா? எல்லாருக்குமே இந்த பார்வை ஒன்று உண்டுங்க. சாதாரண அந்த நாங்கள் வந்து சீர்காழியோ இல்லை பூம்புகாரோ ஏதோ ஒரு இடம் மறந்து போச்சு எனக்கு. அங்கே ஒரு லேடிகிட்ட பேசுகிறப்போ என்னம்மா யாருக்கு ஓட்டு அப்படின்னா ஏடிஎம்கேக்கு ரெட்டையிலுக்கு எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ ஏன் நீங்கள் விஜய்க்கெலாம் போடலையா, உங்கள் வீட்டில் சின்ன பசங்களாம் இருப்பாங்கள அவங்க விஜய்லாம் சொல்லலை அப்படின்னா, ஆமாம் அந்த அவன் வந்து விஜய்க்கு போடுலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான், சும்மா அவனுக்கு முன்னால் அதெல்லாம் போடுவோம்டா அப்படின்றது, அதெல்லாம் ரெட்டையிலைக்கு தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதுக்கடுத்தாப்புல அவங்க சொல்கிறாங்க, சார் விஜய் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு சார், அவர் கொள்கை என்ன செயல்பாடு என்ன பார்க்கணும்ல.
இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்துக்கா, வந்த உடனே நம்ம ஓட்டை போட்டுருவோமா? பார்க்கணும்ல. அதனால் நமக்கு ஓட்டு வந்து ரெட்டை இலைக்கு அப்படின்னு. இதே போல் மானாமதுரையில் விவசாயிகள் எவ்வளோ தெளிவாக இருந்தாங்கங்கிறதுக்கு ஒரு உதாரணம். இதே மாதிரியான கேள்வியை கேட்குறோம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, விஜய் வந்து இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் கொள்கை என்ன, அவர் செயல்பாடு என்ன, அவர் எப்படி பண்ண போகிறாரு, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இன்னொன்று, அவர் சொந்த பொண்டாட்டியவே கைவிட்டவர்லாம் சொல்கிறாங்க, அது ஏதோ தகவல்லாம் வருது. இப்படிப்பட்டவரெலாம் நம்ம நம்ப முடியுமா? நிறையா இருக்குல்லங்கய்யா. அதனால இப்போ தானே வந்திருக்காரு, பார்க்கலாம். இன்னும் அவருக்கு தான் வயசு இருக்குல்ல, நெக்ஸ்ட் டைம் ஆப்ஷன் கொடுக்கலாம். இன்னும் வயசு இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. இன்னும் வயசு இருக்குல்ல, வந்த உடனே தூக்கி அவர் அந்த நாற்காலில் உட்காத்தி வச்சிடணும்னு என்ன இருக்குது? போ பார்ப்போம். ஒரு கனெக்ட் சொல்கிறாங்க சார். முதல்ல அவர் ஒரு பிரச்சாரத்தோட முடிச்சுக்குவார், அடுத்தடுத்த ஊர்களுக்கு போக மாட்டார், அடுத்தடுத்த கூட்டங்களில் இவ்வளோ கூட்டம்லாம் வராது அப்படின்னு சொல்லும்போது, சென்னை வரைக்கும் ஆன அந்த விஜயோடைய பிரச்சார கூட்டத்தில் மிகப்பெரிய அளவில் இன்னும் விஜய் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற கூட்டம், விஜய்க்கு பின்னாடி போகிற கூட்டம்லாம் ஸ்டாப் ஆகலை. அதே மாதிரி ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் ஓட்டு போட்டுட்டாங்க அப்படிங்கிற ரேஷியோக்குள்ள வரைக்கும் மாறிக்கல. இல்லை, ஓட்டு போட்டாங்கன்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அது மே 4 தானேங்க தெரியும். அது நீங்களே சொல்கிறது தானேங்க. இதே போல் எல்லாருமே சொல்லணும்னா சொல்லலாம். அவங்க வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் பேசிக்கிட்டே இருக்காங்க. தாவேகா சார்பில் சோஷியல் மீடியாவில் ஒரு உரையாடல் தொடர்ந்து கொண்டே இருக்குது. அந்த சட்டம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்படி சொல்கிறாங்களே, இப்படி சொல்லி இவங்களுக்கா தெரியும்? இன்றைக்கோடு 1 கோடி, நாளையிலிருந்து 2 கோடியை அவர் தொட்டு விட்டார், நாளைக்கு 2.5 கோடியை பற்றி கொண்டு இருக்கிறார். இல்லை, யாருக்கு தெரியும்? உண்மையை சொன்னால் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்குமாருக்கே தெரியாது சார். ஆனால் இங்கே இருக்கிற சோஷியல் மீடியா விஞ்ஞானிகளுக்கோ விஜய் ஆதரவாளர்களுக்கோ இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கோடி கூட்டுறாங்க சார். ஓட்டு அப்படி கூட்டிக்கிட்டே போகிறாங்க. எப்படி இதெல்லாம் சாத்தியம் புரியலை சார். இப்போது சொல்கிறேன், பேசிக் திங் சார், ரொம்ப சிம்பிளாக. ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் கிடையாதுங்க, கூட்டணி கிடையாது. இந்த ரெண்டும் இல்லாமல் தமிழகத்தில் நீங்கள் ஜெயிக்கவோ ஆட்சியை பிடிக்கவோ முடியாது சார். இதுக்கு முந்தின தேர்தலில் 2021 வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் அப்போது அன்றைக்கி ஒரே சத்தம் ஜாஸ்தி இன் ஃபேவர் ஆஃப் பிஜேபி ஆட்சியை பிடிச்சிடும் அப்படிங்கிற அளவுக்கு மம்தாவே மிரண்டு போயிருந்தாங்க இந்த சத்தத்தை கண்டு. அதனால தான் மம்தா வந்து பிரசாந்த் கிஷோரை ஹையர் பண்ணாங்க. ஆமாம், பிரசாந்த் கிஷோர் என்றைக்கும் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் தான் ஒர்க் பண்ணுவார். இந்த சத்தத்தை கேட்டு பொறுக்க முடியலை. ஒரு ஸ்டேஜில் பிரசாந்த் கிஷோரே வெளியில் வந்தார், ஒரு எக்ஸ்பதி விட்டார். இந்த எக்ஸ்பதிவை தயவுசெய்து எல்லாரும் பத்திரப்படுத்திக்கோங்க. நான் சொல்கிறேன், பிஜேபி டபுள் டிஜிட்டுக்கு மேலே போகாது. இதை பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள். அவர் சொன்னது போல டபுள் டிஜிட்டுக்கு மேலே போகலாம். அந்த தேர்தலில் 77 தான் பெற்றது. பட் இந்த தேர்தலில் கதை மாறுது. மேபி வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி ஜெயிக்கலாம். வெஸ்ட் பெங்காலில் மெஜாரிட்டிக்கு தேவை 148. ஒருவேளை தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கிறது பிஜேபி. இந்த தடவை கதை வேறு. ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லாம். சரி, இப்போ அந்த பழைய கதைக்கு வர, அவர் சொன்னபடி டபுள் டிஜிட்டுக்கு மேலே போல் 77 சீட்டு தான் ஜெயிச்சது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பத்திரிகை, இந்தியா டுடேன்னு நினைக்கிறேன், அவங்க நடத்தின கான்க்ளேவில் பிரசாந்த் கிஷோர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பதி விட்டீங்க, திட்டோட்டமாக டபுள் டிஜிட்டுக்கு மேலே பிஜேபி போகாதுன்னு நீங்கள் எதை வச்சு சொன்னீங்க? அதுக்கு பிரசாந்த் கிஷோர் சொன்ன பதில், பிஜேபிக்கு இன்றைக்கும் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் கிடையாது. வெஸ்ட் பெங்காலில் இருக்க பல குக்கிராமங்களில் இன்றைக்கும் பிஜேபி கொடி எது என்றே தெரியாது, கொடிக்கம்பம் கூட கிடையாது. பல கிராமங்களில் அவர்களுக்கென்று ஆஃபீஸ் பேரர்ஸ் கூட கிடையாது. பல கிராமங்களில் பிஜேபிக்கு கிளைகளே கிடையாது, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரே கிடையாது. நீங்கள் 100 தாண்டின ட்ரிபிள் டிஜிட்லாம் வரணும்னா ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் முக்கியம். ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரே கிடையாது. அந்த தைரியத்தில் தான் நான் உறுதியாக சொன்னேன் அப்படின்னாரு. அது விஜய்க்கும் பொருந்தும். இத்தனைக்கும் பிஜேபிங்கிறது
38% அந்த லெவலுக்கு வாக்குகளை வைத்து கொண்டு இருக்கிற கட்சி. அந்த கட்சிக்கு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படின்னா, விஜய் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு அவர் எடுக்க போகிறாருங்கிறது வெறும் யூகத்தில் மட்டுமே இருந்து கொண்டு இருக்கிறது. மே 4ஆம் தேதி தான் என்னன்னு எல்லாம் வெட்ட வெளிச்சமாக போகிறது. இதுவரைக்கும் வந்திருக்கிறது முழுக்க எல்லாம் சோஷியல் மீடியாவில், இல்லைன்னா மீடியாவில் வந்திருக்க டாக்ஸ் மட்டும்தான். எதுவும் ப்ரூஃப் கிடையாது. இவர் இவ்வளவு வாக்குகளை திட்டவட்டமாக பெற்று விடுவார் அப்படிங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் கிடையாது, விஜயோட ப்ராப்பர் கூட்டணின்னு ஒன்று கிடையாது. ஆனால் அவர் ஜெயிச்சிருவார்னு மட்டும் எப்படி சார் சொல்கிறது? ரொம்ப முக்கியமான தருணம் தான் சார். பட் இந்த தேர்தலினுடைய அந்த முடிவுகள் அப்படிங்கிறது களத்துக்கும் களத்தில் இருக்கக்கூடிய அந்த வாய்ஸஸும் எப்படி அந்த வாக்குகளாக மாறுதா, இல்லை அது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ட்ரெடிஷ்னல் கட்சிகளுக்கான வாக்குகளாக தான் இருக்க போகுதா அப்படிங்கிறத நம்ம மே 4ஆம் தேதி மீண்டும் ஒரு முறை சந்தித்து பேசுவோம். மிக்க நன்றி.